வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் காளான் 65 செய்வதற்கு காளானை நன்றாக கழுவி மேல் தோலை நீக்கிக் கொள்ள வேண்டும். நாம் காளான் மேல் தோலை நீக்கி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் காளான் 65 செய்வதற்கு இதேபோல் காளானை நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் மஷ்ரூம் 65 செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்க வேண்டும். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், தூள் உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், எலுமிச்சை சாறு கலந்த பின் இவை அனைத்தையும் நாம் ஒன்றாக சிறிது தண்ணீர் தெளித்து மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் மாவு மசாலா அனைத்தும் கலக்கும் வண்ணம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நாம் மாவை மிக்ஸ் செய்யவும் இதனுடன் காளானை கலந்து விடலாம். காளானை கலந்துவிட்டு நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் மாவுடன் காளானை நன்றாக மிக்ஸ் செய்து அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். கடாயில் எண்ணெய் நன்றாக காயவும் காளான் நன்றாக ஊறிவிட்டது. நாம் இப்பொழுது இதை எண்ணெயில் பொரித்தெடுத்து விடலாம். கடாயில் எண்ணெய் நன்றாக காயவும் நாம் மிதமான தீயில் வைத்து உதிரி உதிரியாக போட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி காளானை உதிரி உதிரியாக போட்டு நாம் நன்றாக மொறுமொறுப்பாக பொரித்து எடுக்க வேண்டும். நாம் காளானை போடும்போது மிதமான தீயில் வைத்து பின் தீயை கூட்டி வைத்து நாம் மொறுமொறுப்பாக பொரித்து எடுக்க வேண்டும். இப்பொழுது நன்றாக மொறுமொறுப்பாக வெந்து வந்துவிட்டது. நாம் எடுத்து விடலாம். நாம் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காததால் காளான் ப்ரௌன் கலராக இருக்கும். இது உடல் நலத்திற்கும் மிக ஆரோக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், மொறுமொறுப்பான காளான் 65 ரெடியாகிவிட்டது. நாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். நாம் இது பரிமாறும்போது டொமேட்டோ சாஸ் வைத்து கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும். இது ஃப்ரைட் ரைஸ், பிரியாணிக்கும் அருமையாக சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.